வணக்கம். இது நம்ம சென்னை. ஒவ்வொரு நாளும் சென்னையோட தனித்துவமான இடத்திலிருந்து உங்களுக்கு நாங்க நம்ம சென்னை அப்படின்ற பகுதியை வழங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் எங்க இருந்து இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கம் அந்த பகுதியில இருந்தா இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த முழுமையான செய்திகளை நான் சொல்ல போறேன். ஏன் இந்த இடத்துல இருந்து நம்ம இணைஞ்சிருக்கோம் அப்படின்ற காரணத்தை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். தமிழ்நாட்டில இருந்து பல வெற்றியாளர்களையும் பல வீரர்களையும் உருவாக்கிய இந்த ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலிருந்து இன்னைக்கு அரை மணி நேரம் நாம செய்திகளை பார்க்க போறோம். முதல்ல இந்த அரை மணி நேரத்துல என்னவெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்றத ஒரு குட்டி கிளான்ஸா இப்ப நம்ம பாத்துடலாம். தீபாவளி ஷாப்பிங்காக களை கற்ற டி நகர், பார்க்கிங் பிரச்சனைக்கு தீர்வு பாருங்கப்பா என்று மக்கள் குமுறல். இது குப்பை கடங்கா இல்லனா செயற்கை மலையா? டன் கணக்கில் தரம் பிரிக்காம இருக்கும் குப்பைகளால அவதி. பேருக்கு தாங்க பூங்கா, ஆனா செடிகளே இல்ல. சரியான பராமரிப்பு இல்லாததுனால இப்படி ஒரு நிலைமை. சூப்பரா மாற போற திருவிக நகர் பேருந்து நிலையம் உலக தரத்துல பல்வேறு வசதிகளை செய்ய போறாங்க. இப்ப நானு நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல இருந்து இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருந்தேன். இந்த பேனர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்றேன். கடந்த 20 நாட்களாக நடைபெற்று வந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் 2024 நிறைவடைஞ்சிருக்கு. அந்த நிறைவு விழா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல தான் நடக்க போகுது. 20 நாட்களுக்கும் மேலாக நடைபெற்று வந்த இந்த போட்டியில 11,50,000 வீரர் வீராங்கனைகள் தமிழ்நாடு முழுசும் இருந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த ஆண்டு வெறும் 15 விளையாட்டு போட்டிகள் தாங்க இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் கபடி, ஹாக்கி, குத்துச்சண்டை அப்படின்னு பல விளையாட்டுகளை இணைச்சு மொத்தமா 25 விளையாட்டுக்கு போட்டிகள் நடைபெற்றுச்சு. அதுல வெற்றி பெற்றவர்களுக்கு தான் இன்னைக்கு கோப்பைகள் முதலமைச்சர் கையால வழங்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சிஎம் இந்த பகுதிக்கு வருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தனிப்பிரிவா ஜெயிச்சவங்களுக்கு முதல் பரிசா 1 லட்சம் ரூபாயும், 2வது பரிசா 75,000 ரூபாயும், 3வது பரிசா 50,000 ரூபாயும் கொடுக்க போறாங்க. இதுவே குழுவா செஞ்சு விளையாடி ஜெயிச்சவங்களுக்கு ஒரு கோப்பை வழங்க போறாங்க. அதே போல பரிசு தொகை அவங்களுக்குள்ள பிரிச்சு கொடுக்க போகுது. இந்த மாதிரியான தகவல்கள் இப்படி நம்ம பார்த்துட்டே இருக்கக்கூடிய நேரத்துல இந்த நம்ம சென்னையில அடுத்ததா சாமானியரின் குரல் பகுதி வருது. அதை நம்ம பாத்துக்கலாம். தீபாவளி அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும்? ஷாப்பிங் தான் பிரதானமா இருக்கும். அதுல சென்னையில எங்கெங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, பாரிஸ், புரசைவாக்கம், வண்ணாரப்பேட்டை, இந்த மாதிரி பல இடங்கள் இருந்தாலும் டி நகர் அப்படின்னா அது ஷாப்பிங்கோட அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் மால்ல போய் நம்ம ஷாப்பிங் பண்ணாலுமே கூட டி நகர்ல போய் அங்க இருக்கக்கூடிய ரோட் சைட் கடையில ஷாப்பிங் பண்ற அந்த ஃபீலே தனியா இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி சந்தோஷமாக பல விஷயங்கள் டி நகர்ல இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. அதுதான் பார்க்கிங். இந்த பார்க்கிங் பிரச்சனைக்கு எப்பதாங்க தீர்வு கிடைக்கும் அப்படின்னு புலம்பிட்டே இருக்காங்க மக்கள். அது தொடர்பா இப்ப சாமானியரின் குரல்ல ஒரு தொகுப்பு நம்ம இப்ப பாத்துக்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் நம்ம நினைச்சாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர இடமா இருக்கிறது டி நகர் தான். இந்த தியாகராய நகர்ல ஆயிரக்கணக்கான ஜவுளி கடைகள் இருக்கு. மேலும் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறதுக்கான கடைகள் இருக்கு. ஷூ, செப்பல், பேக்னு எல்லாத்துக்குமான இடமா இந்த டி நகர் விளங்குது. இங்க இருக்கக்கூடிய ரங்கநாத ஸ்ட்ரீட், நம்ம உஸ்மான் சாலை, நம்ம இருக்கக்கூடிய பாண்டி பஜார், இந்த இடங்கள்ல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கடைகள் இதுக்காகவே செயல்படுது. குறிப்பா வார இறுதி நாட்கள்ல இங்க பர்ச்சேஸ்க்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சேருவாங்க. இப்போ இந்த தீபாவளி நேரத்துல லட்சக்கணக்கான மக்கள் இந்த டி நகருக்கு வர்றாங்க. அவங்க வரக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுறது இந்த பார்க்கிங் பிரச்சனை தான். ஏன்னாக்கா இந்த டி நகர் பொறுத்த வரைக்கும் சென்னையோடைய பல்வேறு இடங்கள்ல இருந்தும் வெளி மாவட்டங்கள்ல இருந்து கூட வராங்க. குறிப்பா கார்ல வர்றவங்க எல்லாம் இந்த டி நகர்ல வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்லாம அல்லாடப்படுறாங்க. அவங்க பர்ச்சேஸுக்கு வந்த அந்த வேலையை விட்டுட்டு கார் நிறுத்துறதுக்கு எங்க இடம் இருக்குன்னு தேடுறதே அவங்களுக்கு பெரிய வேலையா இருக்கு. குடும்பத்தோட வந்தவங்க காரை நிறுத்திட்டு ரொம்ப தூரம் நடந்து வர வேண்டிய பிரச்சனையும் இருக்கு.
நீங்களே எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மல்டி லெவல் கார் பார்க்கிங் சொல்கிறீங்க, ஃபைன், நான் எத்தனை வந்து அங்கே விடுறேன், அங்கேருந்து வரதுக்கு எனக்கு ஆட்டோக்கு ஒரு 50 ரூபா சார்ஜ் ஆகும்ல. ஸோ அது நான் அப்ஸ் அண்ட் டவுன் 100 ரூபா எனக்கு எக்கனாமிக்கலி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் எனக்கு அது 100 ரூபா. அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறதுன்னா கேபோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த கேபில் போகிறதா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். சண்டே வந்த செம்ம ஹெவி க்ரௌடு எடுக்க முடியல, வந்துட்டு எமர்ஜென்சி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இந்த பார்க்கிங் பயந்துக்கிட்டு. டி நகரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல தான் பார்க்கிங் என்பது அலாட் பண்ணியிருக்காங்க. எங்க பாக்குறீங்களா, பாண்டி பசார் ஏரியால சாலையோரத்துல கார் இருசக்கர வாகனம் நிறுத்தறதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. இது வந்து மாநகராட்சியோடைய அனுமதி பெற்ற ஒரு பார்க்கிங்காக தான் பார்க்கப்படுது. தனியார் மூலியமா அது நிர்வகிக்கப்பட்டாலும் அதற்கான கட்டணம் என்பது வசூலிக்கப்படுது. 1 மணி நேரத்துக்கு இருசக்கர வாகனம்னா 5 ரூபாய், கார்னா 20 ரூபாய் வாங்குறாங்க. இது மினிமம் சார்ஜா 3 மணி நேரத்துக்கு கன்வெர்ட் பண்ணி இதோட சார்ஜஸ் வந்து ஃபீஸ் பண்றாங்க. இங்க வந்து மக்கள், அதாவது தியாகராய நகர்ல எந்த இடத்துக்கு அவங்க பர்ச்சேஸ்க்கு வந்திருந்தாலும் சரி, இந்த ஒரு இடத்துல தான் அவங்க சாலையோரம் பார்க்கிங் பண்றதுக்கான அனுமதிக்கப்பட்ட இடமா இருக்கு. அதே நேரத்தில் இதே பாண்டி பசார்ல மல்டி லெவல் கார் பார்க்கிங் அண்ட் 2 வீலர் பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது கடந்த 2 வருஷமா செயல்பட்டு இருக்கு. 222 கார்கள் இங்க ஒரே நேரத்தில் நம்ம நிறுத்த முடியும். ரோபோட்டிக் வசதி கொண்ட இந்த இடத்துல காரோட சாவியையும் நம்ம செல்போன் நம்பரையும் ஒப்படைச்சு அந்த பில்லெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா போதும், கார் அவங்களே கொண்டு போய் பார்க் பண்ணிடுவாங்க. அகைன் வந்து நம்ம கேட்டாக்கா திரும்ப கொடுத்துருவாங்க. இதுல 3 மணி நேரம் நிறுத்திக் கொள்றதுக்கு அனுமதி இருக்கு. இருசக்கர வாகனமா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, யாரு வேணாலும் பொதுமக்கள் போயிட்டு அங்க அதை வந்து பயன்படுத்திக்கலாம். பப்ளிக்காக தான் மெயின் அந்த பார்க்கிங் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. யார் வேணாலும் வந்து நிப்பாட்டலாம். ஆனால் நைட்டு ஆல்ட் இது மாதிரி எதுவுமே கிடையாது. வீக் டேஸில் பார்த்தோம்னா லஞ்ச் டைம் 1 o'clock to 3 o'clock அந்த டைமில் கொஞ்சம் பீக்காக இருக்கும். மற்றபடி சாட்டர்டே சண்டே எவ்ரிடே 250 above கார்ஸ் நாங்கள் பார்க் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 75% மக்களுக்கு தெரியுது. பேலன்ஸ் 25% இன்னும் தெரியாமல் இருக்குது. நிறைய பேர் வராங்க, ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தியாகராய நகர்ல இந்த மெட்ரோ ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்கனவே ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய சூழல்ல தீபாவளி நேரத்தில் அதிக அளவு மக்கள் வந்து செல்லும் போது பார்க்கிங் சரியா இல்லைனாக்கா இந்த இடம் முடங்கி போயிடும். போக்குவரத்து பிரச்சனையை வந்து இன்னும் உண்டு பண்ணிடும். ஆகையால மாநகராட்சியும் போக்குவரத்து காவல்துறையும் தற்போதைய நிலையில தற்காலிக பார்க்கிங் ஏற்பாடுகளை செஞ்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் சந்துரு ஐயப்பனுடன் சுரேஷ்குமார். ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரங்கள்லயே சிறப்பான நகரம் சென்னை தான் அப்படின்னு ஐடி தொழிற்சாலைகள் இருக்கு, மற்ற விஷயங்களும் எளிதில் கிடைக்கிற வகையில இருக்கு அப்படின்னு நம்ம மாறுதட்டி சென்னை நகரத்தை சொன்னாலுமே கூட குப்பை பிரச்சனை அங்கங்க தீராம தாங்க இருக்கு. அதுலயும் குறிப்பா சென்னையுடைய புறநகர் பகுதிகள் இருக்கு இல்லையா, அங்க போய் குப்பைய கொட்டி 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 ஒரு செயற்கை மலை மாதிரியே மாத்தி வச்சிருக்காங்க. அது என்ன இடம், இந்த குப்பையினால மக்கள் என்னென்ன மாதிரியான சிரமங்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்றத இப்ப பாக்கலாம். இந்த காட்சியை பார்த்த உடனேயே ஏதோ பாறைகள் நிறைந்த மலைப்பகுதின்னு நினைச்சிடாதீங்க. குப்பைகளை கொட்டி கொட்டி செயற்கை மலை போல உருவாக்கி வச்சிருக்கிற இடம்தான் இது. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், கூடுவாஞ்சேரியில தினமும் 250 முதல் 300 டன் வரை குப்பைகள் சேருது. இந்த குப்பைகளை லாரிகள் மூலமா காட்டாங்குளத்தூர் பக்கத்துல இருக்கிற குளத்தூர் ஊராட்சியில உள்ள அரசுக்கு சொந்தமான மேய்க்கால் புறம்போக்கு நிலத்துல கொட்டுறாங்க. 44 ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்த இடத்துல 1 மாசம் 2 மாசம் இல்லங்க, 2019ஆம் ஆண்டிலிருந்து குப்பைகளை கொட்டிட்டு வராங்க. 5 வருஷத்துக்கு மேலா குப்பைகளை கொட்டிட்டு வரதுனால இந்த இடமே மலைப்பகுதி போல மாறி இருக்கு. குப்பை கிடங்க சுற்றி 767 ஹெக்டேர் பரப்பளவுல காப்பு காடுகள், நீர்நிலைகள், நீர் வழித்தடங்கள் மற்றும் ஆரம்பத்திலேயே குப்பை கிடங்கு அமைக்க சுற்றுப்புற கிராம மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு அதிகாரிகள் சைட்ல குப்பைகளை தரம் பிரிச்சு அகற்றிடுவோம்னு சொன்னதுனால குப்பை கிடங்கு அமைக்க மக்கள் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, இப்ப வரைக்கும் குப்பைகளை தரம் பிரிக்கவே இல்லை. இதனால குப்பை கிடங்க சுற்றி இருக்கிற இயற்கை வளங்கள் அழிஞ்சிட்டு வருவதா மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்ரீபெரும்புதூர் ரோட்டை ஒட்டி இருக்கிறதுனால இந்த வழியா செல்ற வாகன ஓட்டிகளும் பல்வேறு சிரமங்களை சந்திக்கிறாங்க. குப்பை வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் மாநகராட்சி, செங்கல்பட்டு மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்க எல்லா இடத்துல இருந்தும் எடுத்துட்டு வந்து குப்பை கொட்டுறாங்க. ஸ்டார்டிங்லேயே இந்த குப்பைங்கெல்லாம் தரம் பிரிக்கிறதா தான் கொண்டு வந்து கொட்டுறது பிளான் இருந்துச்சு, அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த தரம் பிரிக்கிறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அது கொட்டினது அப்படியே தான் இருக்குது. பின்னால் ஒரு மலை இருக்குது, அந்த மலை கூட தெரியல, அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஹைட்டாக கொட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ரோட்டில் கொட்டி வச்சிருக்க குப்பைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
பறக்குது ஃபுல்லாக நிறைய, அதனால ஆக்சிடென்ட்ஸும் நிறைய வருது. ஒன்று இந்த குப்பையை அகற்றணும், இல்லைன்னா தரம் பிரிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தாம்பரம் மாநகராட்சி ஆணையர்கிட்ட இது பற்றி கேட்டப்போ 4,95,000 மெட்ரிக் டன் குப்பைகளை மறுசுழற்சி செய்வதற்காக 32 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல டெண்டர் விடப்பட்டு பணிகள் நடந்துட்டு வரதா தெரிவிச்சிருக்கிறாரு. கடந்த ஆகஸ்ட் மாதமே பணிகள் தொடங்கியாச்சுன்னும் 2 வருஷத்துல கட்டுமான பணிகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு குப்பைகள் மறுசுழற்சி செய்யப்படும்னு மாநகராட்சி ஆணையர் சொல்லியிருக்கிறாரு. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் உதயகுமார். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலிருந்து தான் நான் இப்ப இணைஞ்சிருக்கேன். இந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல உள்ள மொத்தமா 7,500 பேர் வரைக்கும் ஒரே நேரத்துல அமர முடியுங்க. அது மட்டும் இல்லாம வெளிப்புறத்துல 1000க்கும் மேற்பட்ட வாகனங்களையும் நம்மளால நிறுத்த முடியும். பொதுமக்கள் உள்ள போறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் தனித்தனியா 8 வழிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம VIP VVIP எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க போறதுக்கு அப்படின்னு தனியா 3 வழிகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துலதான் இப்போ இறுதி போட்டி எல்லாம் நிறைவடைஞ்சு நிறைவு விழா இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடங்க போது, அதையும் நம்ம பார்க்க போறோம். மாநில மற்றும் தேசிய அளவிலா நடக்குது இல்லையா, கபடி, கூடைப்பந்து, வாலிபால் உள்ளிட்ட போட்டிகள் அது எல்லாமே இந்த அரங்கத்துல நடந்திருக்கு. அது மட்டும் இல்லங்க, செஸ் ஒலிம்பியாட், கேலோ இந்தியா போன்ற உலகத்தரம் வாய்ந்த நிகழ்ச்சிகளா நடந்துச்சு இல்லையா. உலகத்துடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வீரர்கள் வந்து பங்கேற்றாங்க. அதோடைய நிறைவு விழா, தொடக்க விழா எல்லாமே இந்த அரங்கத்துல தான் நடந்துச்சு. அந்த அரங்கத்துக்கு முன்னாடி இருந்தா நம்ம சென்னை நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்கோம். அடுத்ததா வரப்போறது வளரும் சென்னை. வளரும் சென்னையில நம்ம பார்க்க போறது சென்னை முழுவதுமே முன்னேற்றுவதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது இல்லையா. அதுல குறிப்பா வட சென்னையில முன்னேற்றத்திற்காக பல்வேறு விஷயங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. அதுல ஒரு பகுதியா வட சென்னையில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பேருந்து நிலையம் உலக தரத்துல மாறப்போகுதுங்க. அது எந்த இடம், என்ன மாதிரியான வசதிகள்லாம் அந்த பேருந்து நிலையத்துல வரப்போகுது அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். மத்திய சென்னை தென் சென்னை பகுதி மாதிரி வட சென்னை பகுதி ஏன் வளர்ச்சியை மாற்றுது அப்படின்றதா இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையும் இயக்கமா இருக்கு. இந்த அவருடைய இயக்கத்தையும் கோரிக்கையும் நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு வட சென்னை பகுதியில் வந்து பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பா அதன் ஒரு பகுதியாக திருவிக நகர் பேருந்து நிலையத்தை உலக தரத்தில் வந்து இந்த பேருந்து நிலையம் புனரமைக்கப்பட்டு வருகிறது. திருவிக நகர் தனி தொகுதியாக இருந்தாலும் இந்த பேருந்து அமையக்கூடிய இந்த இடம் வந்து குளத்தூர், அதாவது தமிழக முதலமைச்சர் இருக்கக்கூடிய குளத்தூர் தொகுதிக்கு உட்பட்டு வருது. எனவே இந்த பேருந்து நிலையம் உலக தரத்தில் புனரமைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பா 5 கோடியே 30 லட்சம் கோடி ரூபாய் செலவில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தான் இந்த திட்டத்தை வந்து செயல்பட்டு வராங்க. இந்த பேருந்து நிலையத்தை வந்து உலகத்தரத்தில் கொண்டு வர அளவுக்கு இங்கு வந்து மழைநீர் தேங்காத அளவுக்கு வந்து மழைநீர் வடிகால் பணிகள் இங்கு வந்து துரிதப்படுத்திருக்கு. மேலும் இந்த பேருந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குன்னு தனியா ஒரு அறை, அதே போன்று பயணிகள் வந்து உட்கார்ந்து ஓய்வெடுக்கக்கூடிய ஓய்வறை, ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக கழிப்பறைகள் வசதிகள், அதே போன்று இங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு தனி கழிப்பறை வசதிகள், ATM வசதி அப்படின்னு பல்வேறு வசதிகளுடன் வந்து இந்த பேருந்து புனரமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா வந்து உலகத்தரத்தில் இந்த பேருந்து கொண்டு வர புகைப்படம் சமீபத்தில் வெளியிட்டதை தொடர்ந்து இந்த வடசென்னை பகுதி மக்கள் மிகுந்தும் மகிழ்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக அஸ்வினுடன் ஆர் முருகேசன். சென்னையில இருக்கிற மேம்பாலங்கள்லாம் பாத்திருக்கீங்களா? அது நம்ம டிரைவ் பண்றதுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த மேம்பாலத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா அழகழகா பூச்செடிகள் வச்சிருப்பாங்க, பூங்காக்கள் அமைச்சிருப்பாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கும் யூஸ் ஆகும், பெரியவங்க அங்க போய் வாக்கிங் போறதுக்கும் யூஸ் ஆகும். இத்தனை பயன்பாடும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா சமீப காலமா அந்த பகுதிகள்லாம் வந்து சரியான பராமரிப்பு இல்ல, புதர் மண்டி கிடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. அது எந்த இடம், அந்த பகுதியில் இருக்க மக்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கிறாங்க அப்படின்றத பாத்துட்டு வாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய மேம்பாலங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அழகுபடுத்துறதுக்காக 2.0 என்ற திட்டத்தின் கீழ் சிங்கார சென்னையாக மாற்றுவதற்காக இது போன்ற மேம்பாலங்களின் கீழ் சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அழகுபடுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த பூங்காக்கள் அமைக்கப்பட்டதோடு இதுபோன்று செடிகளும் மேம்பாலத்துடைய அந்த தூண்களில் தொங்கும் வகையிலான செடிகள் அமைக்கப்பட்டன. இவையெல்லாம் பார்ப்பதற்கு அவ்வளவு ரம்மியமான காட்சி அளித்தது. மேலும் சுரங்கப்பாதை சுவர்களில் ஓவியங்கள் தீட்டப்பட்டன. தமிழரின் பாரம்பரியத்தையும் கலைகளையும் எடுத்து கூறும் வகையிலான ஓவியங்கள் எல்லாம் தீட்டப்பட்டன. அவையெல்லாம் தற்பொழுது பழுதடைந்து அதனுடைய கலையை இழந்திருக்கிறது. பல இடங்களில் வண்ணங்கள் எல்லாம் தேய்ந்து காணாமல் போயிருக்கிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய மேம்பாலத்தின் கீழ் இருக்கக்கூடிய பூங்கா பகுதியை தான் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த இடம் தற்பொழுது குப்பை மேடு போல சில இடங்கள் காட்சியளிக்கின்றன. பல இடங்களில் மக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு இந்த பூங்காக்கள் மாறி இருக்கிறது.
மேலும் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேம்பாலத்தில் அமைக்கப்பட்ட தொங்கும் வகையிலான அந்த செடிகள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து ஒரு காய்ந்த ஓடு போல மாறி இருக்கிறது. இது போன்ற ஏராளமான மேம்பாலங்களின் கீழ் அமைக்கப்பட்ட பூங்காக்களின் நிலை இப்படி மாறி இருக்கிறது. குறிப்பாக எக்மோர் பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலமாக இருக்கலாம், இதே போன்று காந்தி மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலமாக இருக்கலாம். பல இடங்களில் பூங்கா சேதமடைந்திருக்கிறது, குப்பை கொட்டும் இடமாக மாறி இருக்கிறது. இது குறித்து மாநகராட்சி தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தில் என்ன கூறுகிறார்கள் என்றால், இந்த பூங்காக்கள் பராமரிக்கும் பணி என்பது அந்தந்த மண்டல அளவில் சிறிய சிறிய ஒப்பந்ததாரர்கள் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர்கள் முறையாக பராமரிப்பு செய்யாமல் இருப்பதன் காரணமாக தற்போது இந்த சூழல் நிலவுவதாக தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் வருங்காலத்தில் பெரிய நிறுவனங்களிடம் மொத்தமாக இந்த பராமரிப்பு பணிகள் ஒப்படைக்கப்படும், இவை முழுமையாக சீரமைக்கப்படும் என தெரிவிக்கிறார்கள். இருந்தபோதிலும் சென்னையை தொடர்ந்து சிங்கார சென்னையாக மேம்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டும். எந்தெந்த இடங்களெல்லாம் இது போன்ற செடிகள் இந்த பூங்காக்கள் சேதமடைந்திருக்கின்றன என்பதை கண்டறிந்து அவற்றை மீண்டும் உயிர்ப்பிப்பு அளிப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் சுரேஷ்குமார். முதலமைச்சர் கோப்பை நிறைவு விழா 2024 இன்னும் சற்று நேரத்துல உள்ள தொடங்க போகுது. இன்னைக்கு நம்ம இந்த தனித்துவமான ஒரு இடத்துல நம்ம நிகழ்ச்சியை நம்ம பிரசன்ட் பண்ணிருக்கோம். இந்த நேரு உள்விளையாட்டரங்கம் 1995ஆம் ஆண்டு கட்டப்பட்டதான். இப்பவும் பாத்தீங்களா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. 7500 பேர் வரைக்கும் உள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற மெசேஜோட இன்னைக்கு நம்ம சென்னை நிகழ்ச்சியை நாம இந்த இடத்துல நிறைவு செய்யறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நான் வேலுவள்ளி.